இதான் வந்து அண்டர் கிரவுண்ட் சிவா டெம்பிள். இங்கே பாருங்கள் தண்ணி கொஞ்சம் இங்கே பேடாக இருக்குது. இங்கே நின்று பார்க்குறதா சேஃபு. சிவலிங்கம் வந்து தெரியல. ஆக்சுவலாக நந்தி மட்டும்தான் தெரியுது. சிவலிங்கம் வந்து அதுக்குள்ளே இருக்குது. அது எதுவுமே தெரியல. ஸ்மெல்லு கொஞ்சம் பேடாக இருக்குது. எல்லாம் அழிஞ்சிருச்சு. அழியிற நிலமையில் இருக்குது. இங்கே பாருங்கள், செம்மையாக கட்டி வச்சுருக்காங்க மண்டபங்கள் எல்லாமே. இது வந்து துங்கபத்ரா நதியிலேருந்து வர தண்ணி. சூப்பராக இருக்குது. தண்ணி கொஞ்சம் பேட் ஸ்மெல் அடிக்குது. அதாவது இது வந்து தரை மட்டத்திலேருந்து கீழே இறக்கி கட்டியிருக்காங்க கோயிலை. இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கட்டியிருக்காங்க. பாருங்க, இதுதான் வந்து ஹம்பியோட மேப்பு. கிட்டத்தட்ட இவ்வளோ இடம் இருக்குது. 58 65 இடம் வச்சுருக்காங்க. அவ்வளோ நம்ம விசிட் பண்ண முடியாது. மேஜரான இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். ஸோ யூ ஆர் ஹியர், லோட்டஸ் மஹால். இங்கே தான் நம்ம இருக்கோம். இதுதான் லோட்டஸ் மஹால். நம்ம மந்தகா ஹில் போயிட்டோம், துங்கபத்ரா ரிவர் போயிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா விருவாக்ஷா, மந்தஹொண்டா எல்லாமே போயிட்டு வந்திருக்கோம். எல்லாம் பாதி அழிஞ்சு போச்சு படையெடுப்புகளில். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் கேப்பில். இங்கேயுமே வந்து வருங்க, இவ்வளோ பெருசாக இருக்குது வால், சுற்றியும் காம்பவுண்டு. பேஸ்மெண்ட் ஆஃப் குயின்ஸ் பேலஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் போட்டிருக்கு. இதுக்கு மேலே இருந்த அந்த பேலஸை வந்து படையெடுப்புகளின் போது அழிச்சிட்டாங்க. பேலன்ஸ் இருக்கிறது தான் இந்த பேஸ்மெண்ட். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா லோட்டஸ் மஹால். ஒரு அருமையான கட்டமைப்பு. இது வந்து என்ன அப்படின்னா, அரசு குடும்பத்தில் இருக்க பெண்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவும் கலந்துரையாடுறதுக்காகவும் அண்ட் வேடிக்கை பார்த்து ஓய்வு எடுக்கிறதுக்காகவும் கட்டப்பட்டது தான் இந்த லோட்டஸ் மஹால். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அங்கே இருக்க பாருங்கள், அது வந்து அவங்களோட வாட்ச் டவர். அங்கேருந்து தான் வந்து யாராவது வராங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இப்போ வந்து அது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கீழெல்லாம் சிமெண்ட் போட்டு அடித்து வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா இங்கே இருக்கவங்க எல்லாம் வந்து சேதப்படுத்திடுவாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக இது வந்து அழிஞ்ச நகரம் அப்படிங்கிறவங்க கூட நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. வால்லாம் பாருங்கள், இங்கே மட்டும் நல்லா இருக்குது வாலு. இங்கே பாருங்கள், அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா பாதி வால் இருக்காது. இது வந்து ஹம்பியோட யானை தொழுவங்கள் அல்லது யானை லாயம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 11 நுழைவாயிலோடு இருக்குது. 11 யானைகள் நிறுத்தப்பட்டிருக்கும். இதில் என்ன மாதிரி யானைகள் நிறுத்தப்பட்டிருக்குன்னா, போருக்கான யானைகள் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக இந்த ஊர்வலத்துக்காகவும் ராஜ மரியாதைக்காகவும் நிறுத்தியிருக்கிற யானைகள் தான் இங்கே நிறுத்தியிருப்பாங்க. அந்த ஒரு வடிவமைப்பில் தான் இது பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ஹம்பி வந்திங்கன்னா மஸ்ட் விசிட் பிளேஸும் இது. கிங்ஸ் ஆடியன்ஸ் ஹால், அண்டர் கிரவுண்ட் சேம்பர், ஹசாரா ராமச்சந்திரா டெம்பிள். இந்த 3ல் ஹசாரா ராமச்சந்திரா டெம்பிள் பார்த்துட்டோம். இது வந்து கிங்ஸ் சேம்பர் ஆடியன்ஸ் ஹாலு. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், 100 பில்லர்ஸு வந்து எவ்வளோ எம்டியாக இருக்குது பாருங்கள். இப்போது இதுதான் அண்டர் கிரவுண்ட் சேம்பரு. செமையாக இருக்குது அண்டர் கிரவுண்ட் சேம்பரு. இங்கே பாருங்கள், இதுதான் என்ட்ரி. உள்ளே போக போகிறோம். இதான் அண்டர் கிரவுண்ட் சேம்பரு. ஓய்யோ, படி பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு. படி செம்மையாக இருக்குது. மேலே இப்போ வந்து மணி எவ்வளோ தெரியுங்களா, 2 மணி ஆச்சு. இது வந்து அண்டர் கிரவுண்டு ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்குது. கீழே வந்து கருங்கல்ல போட்டிருக்காங்க, அதெல்லாம் இடிஞ்சு இதாக இருக்குது. கீழே இங்கே உள்ள வந்தீங்கன்னா செம்ம இது எக்கோ வந்து செம்ம டாக்டர். ஃப்ளாஷ் திருப்பினா தான் அங்கே தெரியுதே வெளிச்சம். போகிறது தெரியுது பாருங்க, இவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்க. சூரியனே உள்ளேயே வர முடியாது. மதிய மணி பார்த்தீங்கன்னா 2 மணி ஆச்சு. ஒரு இது தெரியல, அவ்வளோ இருட்டு பண்ணுற மாதிரி இருக்கு. இங்கே வந்து இதுதான் வெளியே போகிற இடம், உள்ளே போகிற இடமும். லைட்டை ரெஸ்ட் போனோம்னா போதும். ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிடலாம். வெளியே போகிற வழி சைடு தான், பாய் சைடு மக்கள் வர இடம் இதாக இருக்கும். லைட் எப்படி இறங்கி வராங்க பாருங்க. இந்த படிக்கட்டு பாருங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. இறங்கும்போது அந்த ஒரு படிக்கட்டு செம ரெஸ்கியாக இருக்குது. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, குனிஞ்சு தான் ஏறணும் இறங்கணும். இந்த ஒரு படிக்கட்டு இருக்கு இல்லையா, செம ரெஸ்கி. இதுதான் அந்த இடம், இதுதான் அந்த இடம்.
இப்போ நான் நிற்கிறதே நடந்து போகிறது தான் வந்து அந்த அண்டர் கிரவுண்ட் சேம்பரு. பல இதுகள் வந்து மறைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய இடங்கள் இருந்திருக்கு, எல்லாத்தையும் தர மட்டும் பண்ணிட்டாங்க. இருந்ததுக்கான அடையாளம் மட்டும்தான் இருக்கே தவிர மிச்சம் எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் தர மட்டும் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் நிற்கிற இடத்துலையும் கூட வந்து அண்டர் கிரவுண்ட் இருக்கலாம். இங்கே பாருங்கள், இது ஆக்சுவலாக வந்து தண்ணி போகிறதுக்கு வச்சுருக்காங்க. ஆனால் இது எங்கே போகுது பாருங்கள். அங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? அங்கே ஒரு குளம் இருக்குது, அதுக்கு வந்து தண்ணி போகுது. மிராக்கலாக இருக்குது. ஏன்னா மேலேருந்து கீழே வருமா, கீழேருந்து மேலே வருமானு தான் எனக்கு தெரியல. இது எல்லாமே தண்ணி போகிற இடம் தான், அப்படி வச்சுருக்காங்க. இதோ நான்லாம் இங்கே வருவேனா என்னன்னே வந்து நினச்சி பார்க்கல. இங்கே வருவேனா என்னன்னே நினச்சி பார்க்கல. சடனாக ஒரு பிளான் போட்டோம், கிளம்பி வந்துட்டோம். பாருங்க, இந்த 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 இது லைன் ஃபுல்லாகவே தண்ணி போகிறது. மேலே கல் உள்ளே வந்து நடுவில் வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. இருக்கு பாருங்க, இது லைட்டாக குனிஞ்சு உள்ளே போனால் போதும். அவ்வளோதான். இந்த இது இருக்கு இல்லையா, இது வந்து லைட்டாக குனிஞ்சு போனீங்கன்னா போதும். இவ்வளோதான் ஹைட்டு. எவ்வளோ ஹைட்டில் வச்சுருக்காங்க பாருங்க தண்ணி. பா படிக்கட்டு, குளம் குளிக்கிறதுக்காக அங்கே வந்து கோவில் இருந்திருக்கு, அதையும் தரமட்டமாக்கப்பட்டிருக்கு. தண்ணி வந்து இந்த வழியாக தான் வரும் போல். தண்ணி வர வழி. ஸோ இந்த வழியாக வந்து தண்ணி இதில் வர இடம், இதுதான் குளத்துக்கு தண்ணி வர இடம். முடிஞ்சு. மஸ்ட் விசிட் ஹம்பி. சரியான ஹிஸ்டாரிக்கல் மான்யூமெண்ட்ஸ் இருக்க இடம். அதாவது 2 பேரரசுகளுக்கு நடுவில் பெரிய சண்டை வந்தால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க இடத்த அழிச்சிருக்காங்க, இவங்க இடத்த அழிச்சிருக்காங்க. இங்கே வந்து அதுக்கான பேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பேஸ்மெண்ட் மட்டும்தான் இங்கே இருக்குது. பிளாக் ஸ்டோன் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்கொயர் ஷேப்டு பியூட்டிஃபுல்லி ஆர்டிகுலேட்டட் பிளாக் ஸ்டோன் புஷ்கரணி இஸ் லொக்கேட்டட் இன் த ராயல் என்க்ளோஷர். திஸ் இஸ் அ யூனிக் டேங்க் அமாங் ஆல் அதர்ஸ். The slabs used for the construction are not found in this area or its surrounding, therefore may be concluded that was brought from elsewhere. இங்கிருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. This tank was filled with water from Kamalapur tank using stone sluices. நான் சொன்னேன் இல்லையா, அந்த அங்கே தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து கல்லாலான அந்த ஒரு நீர் வரத்து வாய்க்கால் மாதிரி. இது எங்கேருந்து வருதுன்னா கமலாபுரா டேங்க்கு. கமலாபுராங்கிறது ஒரு ஏரியா, இது நியர்பையில் இருக்குது. அங்கே ஒரு லேக் இருக்குது. ஸோ அங்கேருந்து தண்ணி திறந்தாங்க அப்படின்னா இந்த குளத்துக்கு வர்ற மாதிரி கல்லுலேயே செஞ்சுருக்காங்க. நம்ம வந்து இப்போ பைப் கனெக்ஷன்லாம் கொடுத்து இது பண்ணிட்டுருக்கோம், அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. ஈவன் டுடே த ஸ்டோன் ஸ்லைசஸ் இஸ் குட் கண்டிஷன். புஷ்கரணி ஸ்கொயர் இஸ் ஷேப்டு அண்ட் த டெக்கரேட்டிவ் பாண்ட்ஸ் ஃபவுண்ட் டியூரிங் த எக்ஸ்கவேஷன் சஜஸ்ட் திஸ் வாட்டர் வாஸ் யூஸ்ட் ஃபார் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ். க்ரீன் கலர் சோப் ஸ்டோன்ஸ் ஹேவ் ஆல்சோ பீன் யூஸ்ட் இன் கன்ஸ்ட்ரக்ஷன். இதெல்லாமே பயங்கரமாக தெளிவாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இங்கே வந்து ராக் சிட்டின்னு சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் இந்த டேபிளே வந்து பார்த்திங்கன்னா கல்லில் தான் செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் இங்கே கல் தான், எல்லாமே கல் தான். கலை, அதாவது ஆர்கிடெக்சரை வந்து பயங்கரமாக டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. இதை வந்து ஒரு பாகுபலி படத்தில் அந்த குதிரையெல்லாம் வச்சுட்டு அந்த இது வரும் இல்லைங்களா, பதவி பிரமாணம் செய்கிற இடம் அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு இடம் போல் பயங்கரமாக இருக்குது. முடியல ஒரு விளாக். எனக்கு ஆக்சுவலாக விளாகே பண்ண தெரியாது, வாயில் என்ன வருதோ அதுதான் உளறிட்டு இருப்பேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிகிட்ருக்கேன். ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி படிச்சுட்டோம் அப்படின்னலாம் இல்லை, பார்க்குற வச்சு சொல்கிறது தான். இங்கே வருங்க, என்ன குளம் மாதிரி இருக்கா, இதுக்குமே தண்ணி வந்து அந்த வாய்க்கால் மாதிரி இருக்கிறதுலேருந்து தான் வருது. இந்த இங்கெல்லாம் இருக்குது, இதெல்லாம் ஸ்டோன் கட்டிங்க்காக எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அந்த டாட்ஸு. இந்த எவ்வளோ பெருசு, இமேஜினே பண்ண முடியலங்க, அவ்வளோ பெருசாக இருக்குது. இது பாருங்கள்,
நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் இந்த கிங்ஸ் ஆடியன்ஸ் ஹால். ஸோ 2 லேயர் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, 2 மாடி 100 தூண்கள். அந்த 100 தூண்களும் வந்து அதுக்கு மேலே தான் இருக்குது. இது வந்து அந்த 1565 தக்கான முகலாய மண்ணை அழித்ததுனால இப்படி ஆயிடுச்சு. இது மரத்தினால கட்டினதுனால அப்போ வந்து அந்த போரில் வந்து தீ விபத்து ஏற்பட்டதுனால ஃபுல்லாக வந்து எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது இந்த கல்லாலான பேஸ்மெண்ட் மட்டும்தான். இதெல்லாம் பாருங்கள், செதஞ்சிருக்கு. சிற்பங்கள்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், பாதி பாதியாக இருக்கும். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய பெரிய சிற்பம். இந்த சிற்பத்தில் கால் முடி இல்லை. யாருங்க படையெடுப்புகளில் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மான்யூமெண்ட்டை அழிச்சிட்டோம், பாதியை உடச்சிட்டோம் அப்படின்னாலே அவங்க ஜெயித்த மாதிரி அர்த்தம். சாரி ஃபார் த ஆங்கிள், ஏன்னா இந்த வீடியோ வந்து நான் போர்ட்ரேட்டில் எடுத்துட்டேன். பட் இதில் ஏறி போகும்போது எனக்கு என்ன ஃபீல் அப்படின்னா, அந்த பாகுபலி படத்தில் ராணா ஏறி போவோம் இல்லையா, அந்த ஒரு பட்டாபிஷேகம், அந்த இதுக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்தது. பட் ரொம்ப ஹைட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பாருங்க. அது மேலே ஏறி பார்த்தா வேறு லெவலாக இருக்கும். அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்த அவங்களோட நகரம் தெரிகிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. என்ன பண்ணுறது, நமக்கு பார்க்க கிடைச்சது இவ்வளோ தான். ஸோ அதை வச்சு நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியது தான். ஹிஸ்ட்ரி நல்லா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. பட் எனக்கு அவ்வளோ தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்கிறேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க. ஒரு நகரத்தவே பார்க்குற மாதிரி இருக்குது இந்த ஏரியா. அது வந்து அந்த குளம், இது அந்த அண்டர் கிரவுண்ட் சேம்பரு பயங்கரமாக இருக்குது. இதுதான் அதோட மேல் பகுதி, சான்ஸே இல்லை மேல் பகுதி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் கல்லாக இருக்கு இல்லையா, இதுதான் வந்து அந்த 100 தூண்கள் இருந்ததுக்கான அடையாளம். பேலன்ஸ் இது மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இது மட்டும்தான் கல்லால் ஆனது. மிச்சம் எல்லாமே அழிஞ்சு போச்சு. என்னது இது? அங்கே இங்கே என்ன எதுவுமே இல்லை. ஓய்யோ, படிக்கட்டு இங்கே இருக்கு. பாருங்க, படிக்கட்டு பாறை லெவலில் இருக்கு. இது மேலே அங்கேருந்து ஏறி வந்தது. இது வந்து படிக்கட்டு கீழே. ஓ, 2 சைடு படிக்கட்டு, மான்யூமெண்ட்ஸு பாருங்கள். ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு இதை சொல்லுது. இங்கே ஒரு வழி, இங்கே ஒரு வழி, இது மெயின் வழி. இப்படி இறங்கி வா, எந்த வழியாக போகிறது? இந்த வழியா இப்படி. ஓகே, இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். படிக்கட்டு வழியாகவும் போகலாம், இது வழியாகவும் போகலாம். எப்படி இருக்கு பாருங்க. அதெல்லாம் வந்து ஏதோ முன்னாடி இருக்க இந்த இது மாதிரி. கேஜிஎஃப் படத்தில் அவங்கக்கிட்ட தங்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து கல் அதிகமாக இருக்குது. பாருங்க, மோனோலித்திக் ஸ்டோன் டோரு. பாருங்க, டோர் கல்லுலேயே செஞ்சுருக்காங்க. பாருங்க, கீழே எப்படி வந்து அதை கீழே வைக்கிறது அப்படிங்கிறதையும் கல்லுலேயே செஞ்சு வச்சுருக்காங்க. பின்னாடி லாக்கும் போடுறதுக்கு அதையுமே கல்லில் தான் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா குயின்ஸ் பாத். ஸோ ராணிகள் எல்லாம் குளிக்கிற இடம். அது எப்படி கட்டி வச்சுருக்காங்க பாருங்க. இப்போ இங்கே வந்து இங்கேருந்து இப்படியே போக முடியாது. அதுக்கு நடுவில் பள்ளம் வெட்டி வச்சுருக்காங்க பில்டிங்கு. அங்கேருந்து யார் வேணால் வெளியே பார்க்கலாம், இங்கேருந்து ஒன்றும் உள்ளே பார்க்க முடியாது. ஸோ ராணிகளுக்கு வந்து அவ்வளோ பாதுகாப்பு இருந்திருக்கு. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. இங்கே பாருங்க, குளிச்சுட்டு வந்து இங்கே உட்கார இடம்னு நினைக்கிறது குயின்ஸ் பாத். தண்ணி இருக்கான்னு தான் தெரில. என்ட்ரி என்ன வேணும்? வாவ், தண்ணி இல்லை. இது குயின்ஸ் பாத். முகலாயர் மன்னர்கள் காலத்தில் கட்டினதுன்னு நினைக்கிறேன். அது தண்ணி வர இடம். அங்கே பாருங்கள் ஸ்டெப்ஸு. அந்த வழியாக இறங்கி
இங்கே குளிச்சுக்குவாங்க. நீச்சல் குளம் மாதிரி, ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது. தண்ணி ட்ரைன் பண்ணுறதுக்கும் அங்கே இருக்குது பாருங்கள் ஹோல்ஸு. இதோ இது உட்கார்ற இடம். அதில் பாருங்கள் வாழ்ந்துருக்காங்க. ஐயோ சேஃப்டி பண்ணியிருக்காரு பாரு ராஜா. யாரும் எட்டி பார்த்துடக்கூடாதுன்னு ராணியை. என்ன மச்சி, ஒன் மோர் ரிப்பீட் பண்ண. ராணியை யாரும் உள்ளே பார்த்துடக்கூடாதுன்னு இப்படி பாதுகாப்பு பண்ணியிருக்காரு பாரு அவர். ஒன்றும் தெரியாது. ஓட்டம் மட்டும் தேவையா இப்போ? இது வந்து அங்கே ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்குது, ட்ரைனேஜாக இருக்குது. தண்ணி வரதுக்கும் வழி வச்சுருக்காங்க. இதில் தான் தண்ணி வரும் போல். அது போக இந்த மேலே இருக்க டிசைன்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதில் வந்து ஒவ்வொரு டிசைன் போட்டு வச்சுருக்காங்க மேலே. இதில் பாருங்கள். அடுத்தது இதோ இதில் சக்கரம் மாதிரி ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது. இங்கே ஓகே.